தங்க குட்டீஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே கொஞ்சம் மொக்கையாக தான் வீடியோ எடுப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் என்ன வேலைலாம் செய்வேன் அப்படிங்கிறத தான் இதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னால் ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்சால் நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து பெட்டை க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்போ வந்து ஸ்கூப்பர் வந்திருக்கனால அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாயிடுச்சு அவனுக்கு ஒரு சாப்பாடு வைக்கிறதுங்கிறது. அதனால் போய் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே பெட்லாம் மடிச்சு வச்சுட்டு அவனுக்கு வந்து முட்டை வந்து வேக வச்சிருவேன். காலையில் முட்டை வேக வச்சு அதில் வந்து சாப்பாடை பிசைஞ்சு வச்சோம்னா அவன் நல்லா சாப்பிட்டுக்குவான். அதனால் ஃபஸ்ட்டு வேலையே எனக்கு அதுதான், முட்டை வேக வைக்கிறது தான். அந்த முட்டை வேகிற கேப்பில் வந்து நானும் ஸ்கூப்பரும் கொஞ்ச நாள் விளாடுவோம். அவன் வந்து விளாட்றதுனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வந்து நல்லா கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால நல்லா கடிக்கிறான் போட்டு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே ஒரு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதையும் வேணாம்னு சொல்லிட்டு என் கையை தான் போட்டு கடிச்சிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக. அப்புறம் அவனுக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு சாப்பிட்டு முடித்தோடனே என்னோடய ரெகுலர் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்பயுமே வந்து காலையில் வீடு கூட்டி வாசல் கூட்டுறது தான் என் வேலையாக இருக்கும். மெயின் வேலையே அதுதான். காலையில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க எங்கள் அம்மா. நான் வந்து ஃபுல்லாக கூட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் கூட்ட போயிடுவேன். இப்போல்லாம் வந்து இந்த ஸ்கூப்பர் பின்னாடி ஓடுறதே எனக்கு பெரிய வேலையாக போச்சு. கதவை திறந்து வச்சா போதும் குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறான். வெளியே போய் அந்த செடியில் வச்சுருக்க மண்ணெல்லாம் வந்து நக்க ஆரம்பிச்சிட்றான். எனக்கு அதுவே பெரிய வேலையாக இருக்குது இவன் கூட. எங்கள் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கனால அது வந்து தினையை வந்து சாப்பிட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து வெளியே போடுறனால ஃபுல்லாக வந்து இந்த காற்றடிக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ டெய்லியும் வந்து நான் வாசல் கூட்ட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அந்த சைடில் இருக்க குருவி கூண்டுக்கு சைடில் இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து இந்த தும்மல் பிரச்சனையே வருது. ஏன்னா வந்து எனக்கு வந்து அலர்ஜி, இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதனால் வந்து இந்த குருவி கூண்டுலாம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த தும்மல் வந்துகிட்டே இருக்கும். பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் பேர்ட்ஸு. பெட் அனிமல் வளர்த்துறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதனால் வந்து நான் லவ் பேர்ட்ஸு, குருவி எல்லாமே வளர்த்துவேன். பூனை, எங்கள் வீட்டில் நாய் இருக்குது, எல்லாமே நான் வந்து வளர்த்துவேன். நீங்களும் என்ன மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்த்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பேர்ட்ஸு, எந்த பெட் அனிமல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காலையில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் என்னென்னா அந்த குருவி கத்துறதும், அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் மயில் கத்தும். அதை ஃபீல் பண்ணி பாருங்களேன்.
இப்போ ஸ்கூப்பர் வந்து வீட்டுக்கு வந்தனால இவனால் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 2 வேலை வந்துடுச்சு. காலையில் சாப்பாடு ஒன்று வைக்கிறதா, அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து தொடச்சி விட்ருவேன். டெய்லியுமே இப்போலாம் துடைக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து அவன் இப்போ வெளியே போய் அவனுக்கு பாத்ரூம் போக தெரில, இன்னும் வந்து நான் பழக்கலை. வந்தே 10 to 15 டேஸ் தானே ஆகுது. அதனால் நான் வந்து வெளியே போய் அவனுக்கு இன்னும் பழக்கலை. ஸோ வீட்லேயே எல்லா கார்னர்லேயும் போய் போய் வச்சிட்றனால எனக்கு வந்து அது பிடிக்காது. வீடு வந்து க்ளீனாக இருக்கணும்னு யோசிப்பேன். நானும் எங்கள் அம்மா 2 பேருமே வீடு வந்து க்ளீனாக இருக்கணும்னு யோசிப்போம். ஸோ வந்து டெய்லி காலையில் வந்து டெட்டால் போட்டு தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு வீடு வந்து க்ளீனாக இருக்கிற ஃபீல் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டெய்லியுமே தொடச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் அவன் போனானா அதை வந்து நான் வந்து துணியை வச்சு தொடச்சி விட்ருவேன். அவன் வந்து பாத்ரூம் போய் வச்சானா அதை வந்து நான் துணியை தொடச்சி விட்டுருவேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கக்கூடாது, நாய் ஸ்மெல் வரக்கூடாது. இந்த டாக்ஸ்னாவே டாக் ஸ்மெல் வரும்ல, ஸோ அதனால் அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வீடு தொடச்சி விட்டுருவேன். அப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு வரும். ஏன்னா வீடு நீட்டாக இல்லாமல் நாம் நீட்டாக இருந்து என்ன பண்ணுறது? அதனால் வந்து நான் வந்து வீடை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சத்தியமாக நான் வீடியோக்காகன்னு பண்ணல. நான் நிஜமாலுமே காலையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு மோஸ்ட்லி வந்து 10 to 10:30 ஆயிரும். அப்பப்போ சாப்பிடாம விட்டுருவேன். ஏன்னா காலையில் டீ குடிச்சேன்னா சாப்பிட மறந்துடுவேன். ஆனால் டீ குடிக்காமல் இருந்தேன்னா எனக்கு நல்லா கபகபன்னு பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் நல்லா சாப்பிட்ருவேன். இப்போ வந்து நான் டீ குடிக்கல காலையிலேருந்து. ஏன்னா வேலையே வந்து கரெக்டாக இருக்கனால சைட் பை சைடில் வீடியோவும் எடுத்துகிட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன்ல, அதனால் ஆங்கிள் மாற்றி மாற்றி வைக்கிறனால அதுக்கே ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஏன்னா நான் மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி எல்லாமே பண்ணுறது நான் தான். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு 1 hour வந்து இந்த வீடியோ மாற்றி மாற்றி வைக்க, ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சு எடுக்கிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி வந்து சாப்பிட்றேன். இன்கேஸ் நான் முன்னாடியே வந்து டீ குடிச்சிருந்தேன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 12 மணி ஆயிருக்கும். நான் இப்போ வந்து வீட்லேயே இருக்கனால அவ்வளோ பெரிய ஸ்கின் கேர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மாய்ஸ்சரைசரும் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனும் போட்டுப்பேன். சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அந்த யூவி லைட்டை வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கிறனால சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு, அதனால் நான் அது பண்ணுறேன். லிப் பாம் கொஞ்சம் போட்டுப்பேன். லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம நார்மலாக எடிட் பண்ணுற என்னோட எடிட்டிங் வேலையை தான் நான் போய் பார்த்துட்ருப்பேன். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாள் தூங்கிடுவேன். அவ்வளோதாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன். மார்னிங் 10 o'clock வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் தூங்கிடுவேன். தூங்குவேன், இல்லைனா எடிட் பண்ணுவேன். என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணுவேன். அவ்வளோதான் தங்கமே, இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாடா.